அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம். முருகன் பற்றிய முக்கிய தகவல்கள். முருகனின் திருவுருவங்கள்: சக்திதரர், கந்தசுவாமி, தேவசேனாதிபதி, சுப்பிரமணியர், கஜவாகனர், சரவணபவர், கார்த்திகேயர், குமாரசுவாமி, சண்முகர், தாரகாரி, சேனாபதி, பிரம்மசாத்தர், வள்ளி கல்யாண சுந்தரர், பாலசுவாமி, கிரௌஞ்சபேதனர், சிகிவாகனர். முருகன் அழித்த 6 பகைவர்கள்: ஆணவம், கண்மம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம். முருகனை பூஜிப்பதால் சிறப்பு பெற்ற தலம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள திருவிடைக்கழி. இங்கு முருகப்பெருமானுக்கு பின்புறம் சிவலிங்கம் இருக்கிறது. குரா மரத்தடியில் முருகன் வழிபட்டது. அதுபோல திருவேற்காட்டில் வேலமரத்தடியில் முருகன் வழிபட்ட சிவலிங்கம் முருகனுக்கு முன்புறமாக இருக்கிறது. முருகப்பெருமான் போர் புரிந்து அசுரர்களை அழித்த இடம் 3. சூரபத்மனை வதம் செய்தது திருச்செந்தூரில். தாரகாசுரனை வதம் செய்தது திருப்பரங்குன்றத்தில். இந்த இருவரின் சகோதரனான சிங்கமுகாசுரனை வதம் செய்தது போரூரில். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவரின் நெஞ்சில் சிறிய பள்ளம் இருக்கிறது. சூரனை வதம் செய்யும் போது அவனோடு மோதியதால் இந்த பள்ளம் ஏற்பட்டு இருக்கிறது. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் குளித்து முடித்து தூய்மையுடன் ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் ஓத வேண்டும். இதனால் தோஷம் விலகி நன்மை உண்டாகும். முருகப்பெருமானின் வலப்புறம் உள்ள 6 கரங்களில் அபயகரம், கோழிக்கொடி, வஜ்ரம், அங்குசம், அம்பு, வேல் என்ற 6 ஆயுதங்களையும், இடப்புறம் உள்ள 6 கரங்களில் வரமளிக்கும் கை, தாமரை, மணி, மழு, தண்டாயுதம், வில் போன்றவையும் ஏந்தியிருக்கிறார். ஈரோடு அருகே வெண்ணெய் மலை உள்ளது. அங்கு முருகன் யார் துணையும் இல்லாமல் தன்னந்தனியாக தண்டாயுத பாணியாக காட்சியளிக்கிறார். வெண்ணெய் மலையை வலம் வருபவர்கள் கைலையை வலம் வந்த பலனை பெறுகிறார்கள். முருகன் இறைப்பணி செல்வர்கள்: அகத்தியர், அருணகிரிநாதர், ஔவையார், பாம்பன் சுவாமிகள், அப்பர் அடிகளார், நக்கீரர், முசுகுந்தர், சிகண்டி முனிவர், குணசீலர், முருகம்மையார், திருமுருக கிருபானந்த வாரியார், வள்ளிமலை சுவாமிகள். திருப்பரங்குன்றத்தில் பிரம்மகூபம் என்றழைக்கப்படும் சந்நியாசி கிணற்று நீரே முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த கிணற்று நீரில் குளிக்க வருபவருக்கு முருகனது அருளால் வெண்குஷ்டம், நீரழிவு போன்ற நோய்களும் நீங்குகின்றன என்பது அதிசயம் நிறைந்தது. திருச்செந்தூரில் நடைபெறும் ஆவணி திருவிழாவின் 7ஆம் நாள் விழாவில் தங்கப்பல்லக்கில் எழுந்தருளும் முருகப்பெருமான் முன்புறம் 6 முருகனின் தோற்றத்திலும் பின்புறம் நடராஜர் தோற்றத்திலும் காட்சியளிக்கிறார். கந்தபுராணத்தில் வரும் சுப்பிரமணிய ஸ்தோத்திரம் தினசரி அதிகாலையில் படிப்பவர்களது அனைத்து பாவங்களும் நிவர்த்தியாகும். முருகப்பெருமானை வணங்க திதி, சஷ்டி, விஷாகம், கார்த்திகை, திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்கள் உகந்த நாட்கள். முருகன் கங்கையால் தாங்கப்பட்டான். இதனால் காங்கேயன் என்று பெயர் பெற்றான். சரவண பொய்கையில் உதித்தான். ஆகையினால் சரவண பவன் என்று அழைக்கப்பட்டான். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும், சக்தியினால் 6 உருவமும் ஓர் உருவமாக ஆக்கப்பட்டதால் கந்தன் என்றும் பெயர் கொண்டான். குமரக்கோட்டம் என்பதே முருகப்பெருமானின் வாசஸ்தலம். இது காஞ்சிபுரத்தில் இருக்கிறது. வேலன், கந்தன், சுப்பிரமணியன், கார்த்திகேயன், சரவணபவன், குமரன், சண்முகன், தாரகாரி, கிரௌஞ்சபோதனன், சக்திதரன், தேவசேனாபதி, சேனாதிபதி, காகவாகனம், மயில் வாகனன், சேனாலி, பிரம்மசாஸ்தா, பாலசுவாமி, சிகிவாகனன், வள்ளி கல்யாண சுந்தரன், அக்னிஜாதன், சாரபேயன், குகன், பிரம்மச்சாரி, தேசிகன், காங்கேயன் ஆகியவை முருகனின் பல்வேறு பெயர்களாகும். கந்த பெருமானின் புகழ் சொல்லும் நூலான திருப்புகழ் நூலினை இயற்றியவர் அருணகிரிநாதர். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன் என்று அருட்கவி அருணகிரி பாடியுள்ளார். அக்கினி, இந்திரன், வருணன், பிரகஸ்பதி, ஹிரண்யகர்ப்பம் ஆகியோரின் கூட்டுக்கலவையே முருகன். அதர்வன வேதத்தில் முருகன் அக்கினியின் புதல்வன் எனவும், சதமத பிராமணத்தில்
ருத்ரனின் புதல்வன் எனவும் சித்தரிக்கப்பட்டுள்ளான். முருகனை குறித்து குமார சம்பவம் என்கிற பெயரில் காவியம் இயற்றியவர் மகாகவி காளிதாசர். யானை மேல் வீற்றிருக்கும் முருகன் உருவம் மாமல்லபுரத்து பாறைகளில் செதுக்கப்பட்டுள்ளது. கதம்ப அரசர்கள் கார்த்திகேயனை வழிபட்டனர். முருகப்பெருமானின் திருவருளால் சாப விமோசனம் பெற்ற பராசர முனிவரின் 6 புதல்வர்கள் தப்தர், அனந்தர், நந்தி, சதுர்முகர், சக்கரபாணி, மாலி முதலியோர். இவர்கள் மீனாய் இருந்து முருகன் அருளால் மீண்டும் மனிதர் ஆனார்கள். முருகனின் கையில் உள்ள வேல் இறைவனின் ஞானசக்தி என பெயர் பெறுகிறது. முருகனே திருஞான சம்பந்தராக அவதாரம் செய்தார் என்று பலர் பாடியுள்ளனர். பிரம்மச்சரிய கிரகஸ்த சந்நியாச கோலங்களில் முருகனை மட்டுமே காண முடியும். பிற கடவுள்களுக்கு இல்லாத சிறப்பு இது. தமிழகத்தில் முருகனுக்கு குடைவரை கோவில்கள் உள்ள இடங்கள் கழுகுமலை, திருக்கழுகுன்றம், குன்றக்குடி குடுமியான்மலை, சித்தன்னவாசல், வள்ளிக்கோவில், மாமல்லபுரம். முருகக் கடவுளின் அடையாள பூ காந்தல் மலர். கந்தசஷ்டி திருவிழா வேதியர், சைவர், முனிவர் ஆகிய பெருமக்கள் அனைவரும் மகிழ்ந்து ஏற்று கொண்டாடி வரும் திருவிழா. தமிழ் மண்ணில் முருகன் குறிஞ்சி நிற கடவுள் என்றும் செந்நிற மேனியன் சேவற்கொடியோன் சூரியனுக்கு ஒப்பானவன் என்றும் பேசப்படுகிறார். பசிபிக், சிசில்ஸ், பிஜி, மடகாஸ்கர் முருகன் வழிபாடு நடைபெறுகிறது. மலைகளில் குடிகொண்டுள்ள குமரனுக்கு சிலம்பன் என்ற பெயரும் உண்டு. முருகனுக்கு விசாகன் என்றும் பெயர் உண்டு. விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்பவன் என்பது பொருள். முருகனின் கோழிக்கொடிக்கும் குக்கடம் என்றோர் பெயர் உண்டு. இந்த கோழியே வைகறை பொழுதில் ஓங்கார மந்திரத்தை ஒளி வடிவில் உணர்த்துகிறது. பொருள், வீரியம், புகழ், திரு, ஞானம், வைராக்கியம் என்கிற 6 குணங்களே 6 முகம். தமிழகத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆட்சி செய்த பல்லவ மன்னர்கள் முருகனை பரம பாகவதன், பரம மகேஸ்வரன், பரம வைஷ்ணவன், பரம பிரம்மண்யன் என்று அழைத்தார்கள் என்று செப்பேடுகள் கூறுகின்றன. எத்தனை துன்பம் எதிர்கொண்டு வந்தாலும் சரவண பொய்கையில் நீராடிய நொடிப்பொழுதிலேயே துன்பங்கள் எல்லாம் தொலைந்து போகும் என்று முருகன் கோவிலின் திருக்குளம் குறித்து தணிகையாற்றுப்படை கூறுகிறது. வட அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஜெர்மன், இலங்கை, பாரிஸ், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர் மேலும் பல வெளிநாடுகளில் முருகன் கோவில்கள் அமைந்துள்ளன. முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்கள் முல்லை, சாமந்தி, ரோஜா, காந்தல். முருகனை ஒரு முறையே வலம் வர வேண்டும். முருகனை போன்று கருப்பை வாசம் செய்யாத வேறு தெய்வம் வீரபத்திரர். 10 மலை என்ற பெரிய மலை மீது முருகன் அமர்ந்துள்ளார். இந்த கோவில் மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் இருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. இங்கு தைப்பூச விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானுக்காக கட்டப்பட்ட முதல் திருக்கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒற்றைக்கண்ணூர் திருக்கோவில். முதலாம் ஆதித்த சோழன் இதனை கட்டினான். இந்த கோவிலில் முருகனுக்கு யானை வாகனமாக உள்ளது. ஒரு திருக்கரத்தில் ஜெபமாலையும் மறுகையில் சின்முத்திரையும் கூடிய நிலையில் இங்கே அருள் பாலிக்கிறார். சிறுவாபுரி சென்னை நெல்லூர் வழியில் பொன்னேரிக்கு 20 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. புதுமனை புகுவோர் முன்னர் இவ்வூரில் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்தால் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் முருகனால் உண்டாகும். சிவகாசி அருகே 51 படிக்கட்டுகள் கொண்ட மலை மீது முருகன் கோவில் உள்ளது. 108 வைஷ்ணவ திருப்பதிகளில் ஒன்று இந்த திருக்கோவில். இங்கு சிவன் கோவிலும் உண்டு. இந்த தலத்தின் பெயர் திருத்தங்கல். தமிழ்நாட்டில் முதல் தங்கத்தேர் பழனி முருகன் கோவிலில் 1957ஆம் ஆண்டு இழுக்கப்பட்டது. முருகனுக்கு உருவமில்லாத கோவில் விருத்தாச்சலத்தில் உள்ளது. கொளஞ்சியப்பர் என்னும் பெயரில் அருவுருவ நிலை பிரார்த்தனை தலமாக போற்றப்பட்டு வருகிறது. கந்த சஷ்டி கவசத்தை எழுதியவர் பாலதேவராயர். முருக வழிபாடு என்பது ஷண்மம் என்று சொல்லப்படுகிறது. கோபுரத்து இளையனார் என்கிற முருகன் சந்நிதி திருவண்ணாமலையில் உள்ளது. முருகன் வீற்றிருக்கும் மிக நீண்ட மலை திருத்தணி.
பள்ளிப்பட்டு ரோட்டில் அமைந்துள்ள நெடிய மலை இது. முருகன் சிறிது காலம் நான்முகனுக்கு பதில் படைப்பு தொழிலை செய்திருக்கிறார். இதனை உணர்த்தும் வகையில் திண்டுக்கல்லில் இருந்து 7 மைல் தூரத்தில் உள்ள சின்னாலப்பட்டியில் 4 தலையுள்ள முருகன் ஆலயம் அமைந்திருக்கிறது. கந்தனுக்குரிய விரதங்கள்: வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம். முருகனின் மூல மந்திரம் ஓம் சரவண பவாய நம. வேலும் மயிலும் இல்லாத வேலவன் ஆண்டார் குப்பத்தில் அமர்ந்துள்ளார். முருகப்பெருமான் தோன்றிய இடம் சரவண பொய்கை. வேடுபரி என்பது முருகப்பெருமான் வள்ளியை சிறை எடுத்ததை கொண்டாடும் விழா. பொன்னேரிக்கு அருகில் உள்ள பெரும்பேடு முருகன் கோவிலில் முருகன் 6 அடி உயரத்தில் அமர்ந்துள்ளார். இங்கு தெய்வானை கிரீடத்துடனும் வள்ளி குரத்தி கொடையுடனும் காட்சி தருகின்றனர். இப்படி வேறு எங்கும் இல்லை. முருகப்பெருமானின் திருவடிப்பட்ட இடம் ஞானமலை. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, 6 படை முருகனுக்கு அரோகரா என்றும் இறைப்பணியில். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.